இல்ல விஜய பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் அவர் வந்து அ பனையூர் அரசியல் நடத்திட்டு இருந்தாரு. இல்லைன்னா ட்விட்டர் அரசியல் நடத்திட்டு இருந்தாரு. இன்றைக்கு தான் வந்து அவர் மக்கள் அரசியலுக்காக 1 வருடம் கழித்து ஒரு மாநாடு நடத்தினாரு. இப்போ 1 வருடம் கழித்து வந்து மக்கள் அரசியல மக்களை சந்திக்க வந்திருக்காரு. இது கூட வந்து அவர் வந்து அந்த ஏதோ தேர்தல் பிரச்சாரம் மாரி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரே ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப அந்த மக்களுக்கு வந்து அதே பெரிய விஷயம் தான் அவர்கள பொறுத்தவரைக்கும். ஒரு பப்ளிக் அட்ராக்ஷன் கிடைக்குது. இன்னைக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்குது. அந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் அழுத்தம் கிடைக்கிறது. இந்த இதெல்லாம் வந்து விஜயனுடைய விசிட்னால இது நடக்குது. இன்னைக்கு எல்லாரும் எல்லா மீடியாக்களும் பேசுறாங்க. 910 நாட்கள் போராடக்கூடிய அந்த பரந்தூர் மக்களுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல. அது நடிகர் என்பதனால இந்த ஒரு அந்த ஒரு மீடியா பல வெளிச்சம். அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மக்கள போய் சந்திச்சிருக்காங்க. இப்ப ஒரு ஸ்டாரா இருக்கிறதுனால விஜய்க்கு அந்த நெருக்கடியும் இருக்கா? இல்ல அந்த இல்ல ஒரு நெருக்கடி. இடத்துக்கு போனோம்னா ஒரு மிகப்பெரிய பிளான் நடக்குதுல்ல. பெர்மிஷன் வாங்கணும். அரசு அனுமதியோட, போலீஸ் பாதுகாப்போட அத செய்ய வேண்டியது இருக்குல்ல. எது எம்ஜிஆர் எப்படி போனாருங்க? எம்ஜிஆர் எப்படி போனாரு? எம்ஜிஆரை விடவா பெரிய ஸ்டாரு? எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு கூட்டம் அ ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா காத்து கிடந்த கூட்டமெல்லாம் எத்தன கூட்டம் பார்க்கலையா நம்ம? மக்கள் காத்து கிடந்தாங்களா இல்லையா? பிரச்சனைன்னா நடுவுல போய் நின்னாரா இல்லையா எம்ஜிஆரு? அப்ப நீங்க அந்த தைரியம் வந்து இன்னும் விஜய்க்கு வரல. இன்னும் வந்து ஏதோ அவருக்குள்ள ஒரு ஒரு சுத்தி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. நம்ம வந்து பெரிய ஸ்டாரு, போனா கூட்டம் வந்துரும். அப்படின்ற பிம்பத்த உருவாக்கி அவர் வந்து இன்னைக்கு என்னவோ தேர்தல் பிரச்சாரம் ஜெயலலிதா போலயா? கலைஞர் போலயா? இவர்களை விடவா நீங்க பெரிய ஸ்டாரு? அப்ப நீங்க அதாவது வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துறக்கூடாதுன்னு அவரு யோசிக்கிறாரோ என்னமோ! அசம்பாவிதம் எதுக்குங்க நடக்குது? மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள சென்று சந்திக்க போறேன். இது வந்து அப்படின்னா, அந்த ஊர்ல மட்டும் இருக்கக்கூடியவங்கள மட்டும் அந்த ஒரு ஊர்ல மட்டும் தான் இருக்க மக்கள் இருந்தா போதும்னு சொல்லியாச்சுன்னா, அ காவல்துறை அதுக்கான ஏற்பாட பண்ணிட்டு போறாங்க. நீங்க வந்து எல்லா தொண்டர்களும் வாங்க, எல்லாரும் விஜய் வர்றாரு பார்க்க வர்றாங்க அப்படின்னா, ஆ எல்லா தொண்டர்களும் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கும். பாதிக்கப்பட்ட மக்கள மட்டும் பார்க்க போறோம்னா, அந்த ஊர்ல எவ்வளோ இருப்பாங்க? ஒரு 1000 வீடு இருக்குமா? ஒரு 1000 வீட்ல 2000 பேர் மக்கள் இருப்பாங்களா? 3000 பேர் மக்கள் இருப்பாங்களா? அந்த 3000 மக்கள போய் அந்த போயி அவங்க அங்க ஒரு சாவடி மாரி இருக்கும். ஏதாவது ஒரு சாவடி இருக்கும். இல்ல விஏஓ ஆஃபீஸ் இருக்கும். இல்ல கிராமத்தினுடைய பொது இடம் இருக்கும். அங்க நின்னு எல்லாரும் மக்கள்ட்டயும் கருத்து கேட்க வேண்டியது தானே உட்கார்ந்து. முதலமைச்சர் போகலையா? முதலமைச்சர் போகலையா? நம்ம முதலமைச்சர் போய் வந்து ஊர் ஊரா வந்து போய் மக்கள சந்திக்கலையா? அப்ப வந்து கூட்டத்த ஆர்கனைஸ் பண்ணலையா? அது பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து இது விளம்பரத்திற்காகத்தான் நம்மள வந்து அப்ப கூட்டம் வந்துரும். இந்த மாரி வந்துரும்னு பயந்துகிட்டே உட்கார்ந்திருந்தா, அப்புறம் மக்கள என்னைக்கு சந்திக்கிறது?